குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் காய்கறி இல்லாததுனால ஒன் பாட்டாக செஞ்சு கொடுத்துருந்தேன். சட்டியில் நெய் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் 5 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்து சுருளை வதக்கிக்கோங்க. 1½ ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு, 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்து குழைவாக வதக்கிக்கோங்க. 4 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் தம் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஜாப் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ரிட்டையர்டான பர்சனாக இருந்தாலும் சரி, கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு தம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதிரியான டெக்ஸ்டரில் தக்காளி பிரியாணி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.